வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2020க்கான ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மெமோரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2020 பிசி எக்ஸாம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 28/12/2020 முதல் பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ எப்போது ரிலீஸ் ஆகுன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா 2019 பிசி செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ கட் ஆஃப் மார்க்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிஎம்டி இடி பிஇடி ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2019 பேட்ச்க்கு ஓகேங்களா, காமன் ரெக்யூர்மெண்ட் 2019 ஓகேங்களா. அதேமாரி எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்டுக்கும் அதே தான், ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஏஆர்டிஎஸ்பி 2019 ஓகேங்களா. இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செலெக்ஷன் ஓகேங்களா, என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 2019லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருடம் முதல் அதாவது 2019 பேட்சிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இனி வரும் காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ப்ராசஸ் தான் நடக்கும் ஓகேங்களா. நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ கட் ஆஃப் மார்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் இந்த தடையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போது ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் வீக் ஆஃப் ஜான்வரி ஓகேங்களா. அதாவது பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சில வீடியோவில் 12 சொல்லியிருந்தேன், அல்லது அதுக்கு பின்னாடியும் கூட ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது ஓகேங்களா, பொங்கல் ஹாலிடேஸ் வருது. அதனால் அதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அதாவது 12ஆம் தேதி முதல் வெளியிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியும் வெளியிட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 12 கன்ஃபார்மாக வெளியாகிடும் சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது இதுதான், 12 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு முடிவு எடுக்கிறது தான் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அத்தாரிட்டிகிட்டேருந்து வந்த தகவலை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், அதிக வாய்ப்பு இருக்குன்னு. இதற்கு முன்பும் ரிலீஸ் ஆகலாம், பின்பும் ரிலீஸ் ஆகலாம் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரூல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் எக்ஸாம் முடிந்து 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி செகண்ட் வீக்குக்குள்ளார ஓகேங்களா, அதாவது 12ஆம் தேதிக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. 12க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. அதனால் அந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிசல்ட்டும் விட மாட்டாங்க. அதனால் ஜனவரி 12க்கு முன்னாடி அல்லது ஜனவரி 12 கூட கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போது தான் அவங்களுக்கு இந்த தகவல் தெரியும். நன்றி, வணக்கம்.